அரண்மனைகளுக்கு ஆமா அந்த ஈத்து முறையில் தான் அம்மா மந்திரப்பமால இருக்காங்க. அப்படியா? மன்னர்கள் பார்த்து சொல்லட்டுமா? மன்னர்ல ஒரு பிசியில ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. நம்ம பிள்ளை என்ன பிள்ளை பிறக்குமோ அம்மாவுக்கு என்ன ஆகும்னு ஒரு பதட்டத்துல இருக்காங்க. அப்படியா? குழந்தை பிறகு நீங்க ஐயாவை கூட ஒரு மாசம் இருந்துட்டு போங்க. இருக்க முடியாது. இப்ப பிரசவத்தை பாருங்க அப்படி சொல்லி ஈத்து முறையில் வருகின்றார். ஈத்து முறையில் வந்தவளே மார்த்தா வந்ததற்கு மாலையும் மேலானவள் கண்டவனை ஓடோடி வருகின்றார். அம்மா மருத்துவம் ஏனம்மா இவ்வளவு தாமதமாகிவிட்டாய்? உன் பெயரை கேட்டது நான் வராது இருப்பேனா? என் குடும்பம் பெரிய குடும்பம். உன் பெயரை கேட்டவுடன் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய புத்திமதியை சொல்லிவிட்டு நீ விட்டு தூதுவன் பின்னால வந்திருக்கேன். உன் உடல் நிலை இப்ப எப்படி இருக்கு? அம்மா மருத்துவம் சுக்காலோ சுக்கால பாய் மரமோ பேசக்கூடாது. குழந்தைன்னா இப்படி இருக்கதான் முதல் பிரசவம் இல்ல ரெண்டாவது பிள்ளைக்கு ஈஸியா இருக்கும். முதல் பிரசவத்துக்கு அப்படி இருக்குன்னு சொல்ற ஒரு பிள்ளை பார்த்தா அடுத்த பிள்ளைக்கு கஷ்டமே இருக்காது. அடியே தோழிகளே இந்த மந்திரப்பு மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுற நீங்க என்னடி எவ்வளவு தானே இருக்கீங்க சொல்லியாச்சம்மா. முதல் பிள்ளைக்கு இப்படிதான் இருக்கும், ரெண்டாவது பிள்ளைக்கு நல்லா இருக்கும், சோமா பண்றோம், இப்படிலாம் கஷ்டப்பட மாட்டோம் சொல்லியாச்சு. இப்படி ஒரு தோழி இருந்துமா நீ இவ்வளவு துயரம் கொள்கின்றாய்? என்னம்மா சொல்றது? சரி உன் கையை கொண்ட நாடி துடிப்பை பார்த்துக்கிட்டு அப்படி இந்த கையை காட்டிட்டாள். நாடி துடிப்பை பார்க்கும்போது குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் நெருங்குது. அடிய தோழிகளை நான் கேட்கக்கூடிய வகைகள் எல்லாம் நீங்க கொண்டு வரணும். முதல்ல முக்காடி கொண்டு வா. இருக்குது கொண்டு வந்துடலாம். எண்ணெய் மோதி போன ஒரு கிண்ணி கட்டி வேணும் இருக்குல்ல? அது மட்டும் இல்ல பட்டு பரிவட்டங்கள் வேணும். எனக்கு விசர்வம் வீசைக்கு தங்கத்தில் விசிறி வேணும் வச்சிருக்கீங்க. 3 கிலோ எண்ணெய் வேணும். குளத்து எண்ணெய் இல்லடா, குல எண்ணெய். குல எண்ணெய் நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், முத்தெண்ணெய் இருக்கா? இதுக்கு முத்த சொல்றீங்க இவ்வளவு கூட்டத்துல? சரி அப்படி சொல்லி கேட்ட வகைகள் எல்லாம் கிருபையோடு அந்த பெண்மணிகள் கொண்டு கொடுத்தார்கள். பட்டு பரிவட்டத்தை வாங்கி கொண்டு அடிய தோழிகளை நீங்க மட்டும் உள்ள நிலைங்க. குழந்தை பிறந்தது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 வேளை எண்ணெய் வாங்கி இதை நிமிச்சிருக்கு. 3 வேளை எண்ணெய் எது? 3 வேளை எண்ணெய் எது? எண்ணெய்